ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சரம் மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனை சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்லேஸ் எல்லாம் மீன் வறுக்க போகிறோம். தலை வால் அந்த துண்டு பீஸெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் 100 கிராம், தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, பூண்டு 2 பல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ரொம்ப கருகிடக்கூடாது. லைட்டாக பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து 5 நிமிஷம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் தேவைக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி இந்தமாரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு பொடி 3 ஸ்பூன், குழம்பு பொடி சேர்த்து ஒரு பெரட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாம். பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தோம். புளிக்கரைசலை இதோட சேர்த்துடலாம். புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவைக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்பு கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காமொரி திருவின தேங்காய் எடுத்துருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துடலாம். இந்தமாரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரைச்சி எடுத்த தேங்காவை இதோட சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காவை சேருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்தாலே போதும். குழம்பு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மீனை சேர்த்துடலாம். இப்போ மீனை சேர்க்கும்போது அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் மீனை சேர்க்கணும். மீனெல்லாம் சேர்த்தாச்சு. மீனை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை போட்டு ரொம்ப கிளறக்கூடாது, மீன் உடஞ்சிரும். இதுமாதிரி லைட்டாக கிளறி விட்டுருக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை மீடியமாக தான் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன், பாருங்கள் கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா அப்படியே உருந்து போயிடும். பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து தான் சாப்பிட்றதுக்காண்டி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் குழம்பு பார்க்கவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. மீனெல்லாம் நம்ம போட்ட மாதிரியே இருக்குது. எந்த மீனும் உடஞ்சலாம் போல். பீஸ்லாம் அப்படி இருக்குது பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். வஞ்சரம் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மீன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், பூண்டில் தோல் நீக்கலை, அப்படி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் அரிசி மாவு, எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துடலாம். தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலர் பொடி நான் சேர்க்கலை, தேவைன்னா நீங்கள் கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துடலாம். இந்தமாரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக மீனில் மசாலாவை தடவி வச்சிடலாம்.
மசாலா மீனில் நல்லா படுற மாரி தடவி 1/2 hour ஊற வச்சிடலாம். இந்தமாரி எல்லா பீஸையும் நம்ம மசாலா தடவி எடுத்தாச்சு. 1/2 hour ஊறட்டும். 1/2 hourக்கு அப்புறம் மீனை தோசைக்கல்லில் தான் பொரித்து எடுக்க போகிறோம். 1/2 hour ஆயிடுச்சு. மீனை பொரிக்க போகிறேன். தோசைக்கல்லில் நம்ம தேவைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒவ்வொரு பீஸாக சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். தேவைன்னா நீங்கள் எண்ணெய் சட்டியில் கூட போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. இந்தமாரி எண்ணெயை எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுறலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மீனை பொரிங்க. மீன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா 10 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். மீனை திருப்பி போட்டு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் மீனை நம்ம எடுத்துடலாம். இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடுப்பை மீடியமாக வச்சு இந்தமாரி நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கும்போது மீன் கருகாது, அடிப்பிடிக்கவும் செய்யாது. நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், மீனை பொரித்து எடுத்தாச்சு. மசாலா ஒன்று கூட உருந்து போல் பார்க்கவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வஞ்சரம் மீன் குழம்பும் மீன் பொரித்ததும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.